கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய 3 நாட்கள் ஆசீர்வாத பெருவிழாவின் 3வது நாள். பண்டிகையின் பிரதான நாள் 3வது நாளை நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த 3வது நாளில் நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்யும் நாள். அன்று யோசுவா சொன்னார், இன்றும் நாளையும் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், 3வது நாளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி, இன்று நம் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். நீங்கள் கடந்த 2 நாட்களும் நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம், கர்த்தருடைய விசேஷித்த தொடுதலை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த 3வது நாளிலே ஒரு நிறைவான அபிஷேகத்தை, நிறைவான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே இந்த 3வது நாள் கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக மற்றும் உங்களுக்கு அன்பானவர்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இன்று நாம் தியானிக்கும் வசனம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இங்கு தேவனை குறித்து சொல்லப்படுகின்றது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும் என்று தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறாராம். கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய விருப்பம் அதுதான், அவருடைய சித்தம் அதுதான். இது எந்த நேரத்துல பவுல் சொல்கிறார் என்றால், அவங்க பாருங்க, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அவர் அதனால என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லா மனுஷருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும், விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா எல்லாருமே ரட்சிக்கப்படணும்னு தேவன் விரும்புகின்றார். எல்லாருமே அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், அந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகின்றார். எனவே நம்ம தேவ பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இன்னும் கர்த்தரை மற்றவர்களும் அறியணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க சத்தியத்தை அறியணும் என்று சொல்லி நம்ம விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும், ஸ்தோத்திரமும் பண்ணுங்க என்று சொல்லப்படுகின்றது. ஏன்னா நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இதில் எல்லா மக்களும் என்று சொல்லும் பொழுது அதில் விசேஷமாக யாரெல்லாம் அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் என்றால் பாருங்களேன், நம்ம ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும் என்று சொல்லுகின்றார். அப்படியே நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா தேவ பிள்ளைகள் நல்ல பக்தியோடு இருக்கணும், நல்ல ஒழுக்கத்தோடு வாழணும், கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணணும் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக நமக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கின்றது. வருகின்ற 23ஆம் தேதி நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே தேர்தல் நல்ல முறையிலே நடந்து முடிய வேண்டும். அதற்கு பின்பு நாட்டை நடத்த போகின்றவர்கள் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி அமைய வேண்டும். நம்ம நல்ல ஒழுக்கத்தோடு அமைதலுள்ள நம்ம ஜீவனம் பண்ணணும், பக்தியில் நம்ம பெருகணும், தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் வளரணும், விசுவாசத்தில் பெருகணும், கலகம் இல்லாமல் இருக்கணும், நம்ம அமைதலுள்ள ஜீவனம் பண்ணணும். அப்போது நம்ம இந்த தேர்தலுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. கர்த்தாவே, நாங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக, நாங்கள் விசுவாசத்தில் பெருகும்படியாக கர்த்தாவே நீர் இந்த தேர்தலை ஆசீர்வதித்து, கர்த்தாவே உமக்கு சித்தமானவர்களை நீர் அப்படியே நீர் கொண்டு வருவீராக என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களை, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையணும். அது சாதாரண ஏழை மனிதனாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், நாட்டை ஆளுகிற ராஜாக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தரை அறியணும்னு சொல்லிட்டு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். எனவே நம்மால் இயன்ற அளவிற்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும், நம்ம உழைக்கணும், அதற்காக நம்ம செயல்படணும். இதை நம்ம மறந்து விடவே கூடாது. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் சத்தியத்தை பற்றிய அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீ சித்தம் உள்ளவராய் இருக்கிறீர். அதற்காகவே தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனு ரூபம் கொண்டு
பலியானார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதோ இந்த நாளிலும் அப்படியே நீர் ஆண்டவரே எல்லா மனிதரையும் ரட்சிக்க வேண்டுமென்று எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக தமிழ்நாட்டிலே நடக்க இருக்கிற தேர்தலுக்காக நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம். நாங்கள் ஜெபம் பண்ணுகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக, விசுவாசத்தில் தேவ பிள்ளைகள் வளரும்படியாக, சுவிசேஷத்திற்கு தடை இல்லாதபடியாக நீர் உமக்கு சித்தமான நபர்களை நீர் கொண்டு வருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு தூரமாயிருக்கின்றது. தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் விரும்புகின்றார். ஆனால் துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு தூரமாயிருக்கிறது. ஆமானை ரட்சிக்க முடியல, அப்சலோமை ரட்சிக்க முடியல, ஆனால் சவுலை ரட்சித்தார் என்று பார்க்கின்றோம். சவுல் யாரு? அவர் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க முயன்றவர்களையும் சிறைச்சாலையில் போடணும், அவர்களை கொல்லணும் என்பதில் சவுல் முன்னணியில் நின்றார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அவர் தேவனுக்காக தான் வைராக்கியம் கொண்டார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். எனவே பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? எனவே சவுலை கர்த்தர் ரட்சிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். எனவே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நாள் ஆசீர்வாத பெருவிழாவை மறந்துடாதீங்க. இப்பொழுதே புறப்பட ஆயத்தமாகுங்க. ஒரு நோக்கத்தோடு வாங்க, ஒரு எதிர்பார்ப்போடு வாங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர். அவர் இன்றைக்கு நம்ம நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்று அவர் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். ஏசைக்கு சித்தனா முடிந்தது, ரெகோபோத் துவங்கியது என்று எழுதியிருக்கிறது போல உங்கள் வாழ்க்கையில ரெகோபோத் துவங்கும் நாட்களாக இந்த ஆசீர்வாத பெருவிழா இருக்கின்றது. எனவே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வருத்தப்படாதீங்க, நம்ம போக முடியலையே என்று வருத்தப்படாதீங்க. நீங்கள் தடைகளை உடைத்து ஜெபம் பண்ணி நீங்கள் புறப்பட்டு வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.